நாட்டின் வடபகுதியில் தாய்லாந்து எல்லையையொட்டி அமைந்துள்ள பெர்லிஸ் மாநிலம் இன்னும் சில ஆண்டுகளில் ஆசியான் நாடுகளுக்கான நுழைவாயிலாகவும் இரண்டாவது துபாய் போலவும் உருவெடுக்கும் என பெர்லிஸ் ஆட்சியாளர் துங்கு சயிட் சிராஜுடின் ஜமாலுல்லாயில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கங்காரில் நேற்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான அங்காசா அனைத்துலக சந்தையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், பெர்லிஸின் பிராந்திய அமைவிடம் மற்றும் அரசாங்கத்தின் தீவிர முனைப்புகளால் இப்பகுதி ஒரு வர்த்தக மையமாகவும் பிராந்திய பொருளாதார சந்திப்பு முனையாகவும் திகழும் என்று குறிப்பிட்டார். மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, சீனா ஆகிய நாடுகளின் பங்கேற்புடன் நடைபெற்று வரும் இந்த அனைத்துலக சந்தையானது பெர்லிஸை ஒரு போட்டித்தன்மை மிக்க சுற்றுலா தலமாகவும் உலகத்தரம் வாய்ந்த கூட்டுறவு பொருளாதார வலையமைப்பாகவும் மாற்றும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி மாநிலத்தின் இந்த அபரிமிதமான வளர்ச்சி பாதையை தான் மனதார பாராட்டுவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.